வணக்கம். புதிய தமிழகம் கட்சி 2026 தேர்தலில் மிக வீரியமாக செயல்படுகிறது. களத்தில் குரலற்றவர்களின் குரலாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய ஆசிர் பெற்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய, குறிப்பாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் பிரகாஷ் பாண்டியன் அவர்கள் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். புதிய தமிழகம் கட்சி இந்த 2026 தேர்தலில் மிக விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. 1990 காலகட்டத்தைப் போல. குறிப்பாக புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்கள் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள் என்று சொன்னால், கௌரவ படுகொலைக்கு திராவிட கொள்கைவாதிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக கலப்பு திருமணங்களே சாதி ஒழிப்பின் அடிப்படையாக இருக்கும் என்று தங்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே முழக்கம் பேசி வந்த இன்றைய திமுக ஆட்சியில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியினர் ஆதிக்க சாதி வெறிக்கு அடிக்கடி பலியாவது மிகுந்த வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது என்று தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியினர் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் தம்பதியினரின் குரலாக இருந்து வருவதையும் நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இதுபோன்ற சாதிய ஆவண படுகொலைகள் நடக்கக்கூடாது என்றும், சாதிய ரீதியான ஆதிக்க ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதாவது இது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, காவல்துறையால் மட்டும் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் அல்ல. மாறாக சாதி ஒழிப்பு, முற்போக்கு கொள்கை பேசி அவர்களே அரசு இயந்திரத்தின் அனைத்து மட்டத்திலையும் ஊடுருப்பதும், ஆட்சியிலும் அமரும் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுமே சாதி வெறியர்களாக மாறியதுமே இதற்கு காரணம் என்று புதிய தமிழகம் கட்சி நேரடி குற்றச்சாட்டுகளையும் சொல்லுகிறது. எனவே தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து கௌரவ படுகொலைக்கும் திராவிட கொள்கைவாதிகளே பொறுப்பேற்க வேண்டும் என்று தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சியினர் சொல்லி வருகிறார்கள். இந்த சாதிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார்கள். தற்பொழுது அப்படி குரல் கொடுக்கக்கூடிய இந்த புதிய தமிழகம் கட்சியினுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஆசிர் பெற்ற வேட்பாளர்கள் தற்போது களத்தில் சந்திக்கிறார்கள் மக்களை. தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் சக பட்டியல் பிரிவு மக்களாக வாழக்கூடிய பகுதிகளில் குடிநீர் வசதி, மின்விளக்கு, மயான வசதி, போக்குவரத்து, வீட்டுமனை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காததால் அந்த பகுதியில் குப்பை மேடுகளைப் போல் காட்சியளிக்கிறது. சட்ட ரீதியாக செய்து தர வேண்டிய அனைத்து வசதிகளையும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சாதிய கண்ணோட்டத்துடன் புறக்கணித்திருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளால் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. எனவே ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உரிய சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சிதான் அதை வலியுறுத்தி வருகிறது. ஆக குரலற்றவரின் குரலாக, மக்களினுடைய குரலாக புதிய தமிழகம் கட்சி இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இந்த தமிழகத்தை மாற்ற வேண்டும், தமிழகத்திற்கு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று சொல்லி பொதுமக்களை சந்திக்கிறார்கள். அரசு வேலைக்கு ரேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மிக கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது. அதையும் புதிய தமிழகம் கட்சியின் தான் அதையும் தட்டி கேட்கிறார்கள். அனைத்து வேலைவாய்ப்புகளும் ரூபாய் 30 லட்சம், அதாவது 10 லட்சம் முதல் 13 லட்சம் என விலை பேசி ஏலமிடப்படுகிறது. படித்த இளம்பெண்களும் படித்த இளைஞர்களும் வேலைவாய்ப்பின்றி அலையும் அவல நிலை உருவாகி இருக்கிறது. இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க தமிழகத்தில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு புதிய தமிழகம் கட்சி தான் இதற்கு செயல்பட்டு வருகிறது. தமிழக மக்கள்லாம் ஓரணியில் திரள வேண்டும். அதாவது தமிழக மக்கள்லாம் ஓரணியில் திரண்டு புதிய தமிழகம் கட்சியின் பக்கம் நின்றால் இந்த அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளுக்கும் இந்த லஞ்சம் கொடுப்பதை நிறுத்தப்படும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் சொல்லி வருகிறார். ஆகையினால் தேர்தல்
அரசு வேலைக்கு செல்ல படித்த இளைஞர்கள், படித்த பாமர மக்கள், இது ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, பல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள், இளைஞர்கள் அரசு வேலைக்கு போகணும்னா ஒரு ஓஏ போஸ்ட்டுக்கு போனால் கூட 2 லட்சம் முதல், அதாவது அங்கன்வாடி போகிறத பால்வாடிக்கு வேலைக்கு போகணுன்னா கூட லஞ்சம் கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை மாற வேண்டும். படித்த இளைஞர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெற வேண்டும். ஆகையால் தமிழக மக்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டு புதிய தமிழகம் கட்சி நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்பொழுது தமிழக மக்களை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தென் தமிழகத்தில் 70 சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்கள் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு மக்களுடன் மக்களாக தற்பொழுது களத்தில் நின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி களத்தில் மக்களின் குரலாக ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சமரசமற்ற ஒரு போராளிகளாக புதிய தமிழகம் கட்சியினர் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் என்பது வரலாற்று பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆளும் திராவிட அரசை எதிர்த்து மக்களின் குரலாக, ஜனநாயக ரீதியாக மக்களின் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி, அந்த புதிய தமிழகம் கட்சியின் களப்பணியாளராக இருக்கக்கூடிய போர், அதாவது தமிழர்களுடைய மக்களின் குரலாக அங்கே ஜனநாயக ரீதியாக ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை தட்டி கேட்டு அங்கே களத்தில் நிற்கிறார்கள். அப்படி களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் மக்களை தேடி இந்த தமிழகத்திற்கு ஜனநாயக பூர்வமான அனைத்து உரிமைகளையும் தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய வேட்பாளர்கள், ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்ட கட்சியினரை எதிர்த்து தற்பொழுது தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேர்தலில் சந்திக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினருக்கு பொதுமக்கள் அன்பு கூர்ந்து வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நமது கடையர் செய்தி பிரிவு படம் பிடித்து காட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய அளவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய முதலாவதாக வருபவர் வெற்றி, அதாவது ஃபர்ஸ்ட் த போஸ்ட்னு சொல்லக்கூடிய தேர்தல் முறை வாக்காளர் பிரதிநிதித்துவத்தை முற்றாக சிதைக்கிறது. அதாவது 50% ஓட்டுக்களை கூட பெற முடியாத கட்சிகள் 80% இடங்களை பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுகிறார்கள். 40% வாக்குகளை பெற்று 10% உறுப்பினர்களை பெற முடியாமல் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போய்விடுகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முறையில் பொருளாதார ரீதியாக பிரிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிகவும் பின்தங்கியுள்ள சமூகங்கள் மற்றும் சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கப்படாத சமூகங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். வலுவான சாதிய கட்டமைப்புகள் பணம் கொடுத்து வாக்குகளை கொள்ளையடிப்பதும் மற்றும் மிதமிஞ்சிய விளம்பரங்களால் 1% கூட இல்லாத சமூகங்கள் தொடர்ந்து ஆட்சிப்பிடத்தில் எளிதாக அமர்ந்திருக்கிறார்கள். எண்ணிக்கையில் பெருமளவு இருந்தும் சாதி ரீதியாக ஒருங்கிணைக்கப்படாததால் தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளிட்ட பல எளிய சாதிகளால் தங்கள் பிரதிநிதிகளை எளிதாக சட்டமன்றத்திற்கும் மக்களவை மற்றும் மாநிலவைகளுக்கும் அனுப்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே உலகெங்கும் பெருவாரியான ஜனநாயக நாடுகளால் பின்பற்றப்படும் விகிதாசார தேர்தல் முறையை, அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது இந்தியாவிலும் அமல்படுத்தவும் புரட்சிகரமாக மொத்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புகளில் பாதி உறுப்பினர்களே தற்பொழுது நடைமுறைப்படியும் மீதி உறுப்பினர்கள் விகிதாசார முறையிலையும் தேர்ந்தெடுக்கப்படுவதால் எல்லா சமுதாய மக்களின் பிரதிநிதிகளும் எல்லா காலகட்டங்களிலும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பிரதிநிதிகளாக முடியும். ஆகையால் ஆட்சியிலும் பங்கு பெற முடியும். எனவே உண்மையான ஜனநாயகம் அமைக்கவும் தழைக்கவும் ஏகபோக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தலை அமுல்படுத்தும் முறையை புதிய தமிழகம் கட்சி தான் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அப்படிப்பட்ட விகிதாசார முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று. தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியலை எந்த அரசியலையாவது இப்படி பார்த்திருப்பீர்களா? நமது தமிழ்நாட்டிற்கு உன்னதமான ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சி தான். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லி வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம், பணபலம், சாதி பலம் மற்றும் அடியாள் பலம் உள்ளிட்ட எந்த அம்சங்களும் மேலோங்கிட தேர்தல் ஆணையம் அனுமதிக்கக்கூடாது. எனவே வாக்குப்பதிவு தேதிக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே தேர்தல் ஆணையத்தின் முழு கட்டுப்பாட்டுக்குள் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் வர வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தான் சொல்லுகிறது. ஏனால்
வறுமையில் இருக்கக்கூடிய ஏழை மக்களை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி அவர்கள் வறுமையை அதுதான் சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது என்று புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறார். அதனால் பறக்கும் படை என்று சொல்லக்கூடிய தேர்தல் பணியாளர்கள், தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் 3 மாதத்துக்கு முன்பே இங்கே தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி புதிய தமிழகம் கட்சி தலைவர் அவர் ஒருவர் மட்டும்தான் சொல்லி வருகிறார். தமிழகத்தில் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்றும் சொல்லி வரக்கூடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. ஆகையால் மக்களே சிந்தியுங்கள். இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரு அரசியல் தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா மட்டும்தான். அவர்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம் கொண்டு வர முடியும். மக்களே, கனிம வள கொள்ளை, தாது, இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறது. இந்த இயற்கையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில்தான் ஓரணியில் ஒன்று திரள வேண்டும் என்பதுதான் இந்த 2026 ஒரு தேர்தலுடைய நேரம். ஆகையால் புதிய தமிழகம் கட்சிக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று தொடர்ந்து நமது கடையர் செய்தி பிரிவு மக்களின் சேவைக்காக தமிழகம் நல்லாட்சி மலர்ந்திட, தமிழகம் தலை சிறந்து விளங்கிட, நேர்மையான ஊழலற்ற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு ஜனநாயகத்தின் அம்சமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக மக்களுக்கு தொடர்ந்து நம் ஜனநாயக திருவிழாவை கொண்டாடி வரும் காலகட்டத்தில் ஜனநாயக திருவிழாவாக மாறி இருக்க வேண்டும் என்று சொல்லி நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. மக்களே, காசுக்கு ஓட்டு போடும் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். காசுக்கு ஓட்டு போடும் கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் இந்த 2026 தேர்தலில் மக்கள் செய்ய போகும் சாதனையாக இருக்க வேண்டும். எந்த விதமான ஆசை வார்த்தைகள், அச்சுறுத்தல்கள் அல்லது தூண்டுதல்கள் இல்லாமல் வாக்களித்தால் மட்டுமே சரியான மக்கள் பிரதிநிதித்துவத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் வேட்பாளர்கள் வாக்காளர்களை நேரில் சந்திக்காமல் கட்சியினுடைய ஏஜென்ட்டுகளை வைத்து வாக்காளர்களுக்கு ஆராத்தி எடுத்தல், 100 ரூபாய் முதல் கட்சிக்கு கொடி பிடித்தால் 200 ரூபாய், ஓட்டு போட்டால் 1000 ரூபாய் என வாக்காளர்களை விலை பேசுவதால் வேட்பாளர்களுடைய முகத்தை கூட பார்க்காமல் ஓட்டு போடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவாக வெற்றி பெற்று பிறகு வாக்களித்த மக்களை புறக்கணிக்கும் போக்கு உருவாகி வருகிறது. தட்டி கேட்டால் காசுக்குத்தானே ஓட்டு போட்டீர்கள் என்று மக்களையே குற்றவாளியாக்குகிறார்கள். எதிர்வரும் இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிதமிஞ்சிய பணத்தோடு ஏழை எளிய மக்களின் வாக்குகளை சூறையாட வரும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மற்றும் சமுதாயத்திற்கு சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய பிற மக்களை சமூக விரோத செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக தேர்தல் நேரத்தில் காசு கொடுக்கக்கூடிய வேட்பாளர்களை புறந்தள்ள வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறது. ஆகையினால் காசுக்கு ஓட்டு போடும் கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்திடவும் இந்த புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. ஆக இந்த மக்களின் குரலாக, ஏழை எளிய மக்களின் குரலாக புதிய தமிழகம் கட்சி தான் இருக்கிறது தமிழகத்தில். அப்படிப்பட்ட புதிய தமிழகம் கட்சிக்கு மக்கள் வாக்கு செலுத்த வேண்டிய காலம், கட்டாயம், கடமை இருக்கிறது. அறம் சார்ந்து அறத்தின் பக்கம் தமிழர்கள் நிற்க வேண்டும். அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சி பக்கம்தான் நிற்க வேண்டும் இந்த 2026 தேர்தலில். அதே நேரத்தில் கார்த்திகை தீபத் திருவிழாவை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி மறுப்பதும் ஏற்புடையது அல்ல என்று சொன்ன டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான் தமிழக அரசியல் தலைவரில். சட்ட ஒழுங்கை காரணம் காட்டியும் கோடான கோடி தமிழருடைய பக்தர்களுடைய உணர்வையும் புண்படுத்தக்கூடிய வகையிலும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படக்கூடாது என்று திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுடைய அந்த முழுக்க முருகபெருமானின் இருப்பிடம் அந்த திருத்தலத்தில் முருகபெருமானுடைய வழிபாட்டு தலங்களை தவிர வேறு எந்தவித ஆக்கிரமிப்புகளும் அரசு இடம் தரக்கூடாது என்று தொடர்ந்து கோடான கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளாக பிரதிபலித்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அரசியல் தலைவருக்கு இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்து மக்கள் முருகனை வணங்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் கடவுள் முருகனை வணங்கக்கூடியவர்கள் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வை கிளவி பாட்டி சொன்னதைப் போல புதிய தமிழகம் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டிய காலம் இந்த 2026 தேர்தல்.
ஆகையினால் அந்த புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து அவரை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டிய காலம் இந்த காலம். அந்த முருகபெருமானின் இருப்பிடம் அந்த திருத்தலத்தில் முருகபெருமானுடைய வழிபாட்டு தலங்களாக தவிர வேறு எந்தவித ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடாது, அரசு இடம் தரக்கூடாது என்று தொடர்ந்து கோடான கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் இதனை வாக்கு வங்கிகளாக அரசியல் களம் காணக்கூடாது. திருப்பரங்குன்றமலை நிர்வாக பொறுப்பில் இருந்து அறநிலைத்துறை விலகி கொள்ள வேண்டும் என்று குரல் கொடுத்தவர். திருப்பரங்குன்றம் முருகபெருமான் திருத்தலத்தை தனி ஆணையம் ஒன்றை உருவாக்க வேண்டும், அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், அதில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கெடுக்க வேண்டும், அதற்குண்டான திட்டத்தை தயாரிக்க வேண்டும், மத்திய மாநில அரசுகள் இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். அதே நேரத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலையும் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கும் போராடிய கட்சி புதிய தமிழகம் கட்சி. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் எல்லையை எக்காரணம் கொண்டும் வேறு மாநகராட்சிக்கு மாற்றக்கூடாது என்றும் சொன்னது கட்சி புதிய தமிழகம் கட்சி. எனவே உள்நோக்கத்தோடும் அரசியல் மற்றும் சாதிய உணர்வோடும் 1995ஆம் ஆண்டு இருக்கன்குடியில் உள்ள மந்தை கிராமத்திற்கு மாற்றப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகும் இந்த எல்லை பிரச்சனையில் நடுநிலைத்தன்மையோடு நின்று அரசு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து புதிய தமிழகம் கட்சி இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் இருந்த புதிய தமிழகம் கட்சிக்கு மக்கள் ஆதரவாக நிற்க வேண்டும். இருக்கன்குடி மாரியம்மனுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம கோவில்களுக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதி நிர்வாகத்தையும் செயல்பட அனுமதிக்கக்கூடாது என்றும், எந்த ஒரு பகுதியிலும் ஒரு தனிநபரோ ஒரு குழுவோ இணைந்து ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கினாலும் அது சாதி மதம் மொழி கடந்து அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு தலமாக இருக்க வேண்டும். அதை நிர்வகிக்கும் பொறுப்பு அனைத்து சமுதாய மக்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். கிராம கோவில்களில் ஏற்படும் சாதி மோதல்களுக்கும் தீண்டாமை பிரச்சனைகளுக்கும் கிராம அளவில் மதமாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம கோவில்களிலும் நிர்வகிக்க ஒரு தனி ஆணையத்தை உடனடியாக தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே தமிழ்நாடு எங்கும் எண்ணற்ற கோவில்களில் வழிபடுவதிலையும் நிர்வகித்தலும் தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுகிறது. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வைக்க கிராம கோவில்களோட நிர்வாக பொறுப்புகளையும் ஒரு ஆணையத்தை உருவாக்கி இந்த கோயில் வழிபாட்டு தலத்தில் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தொடர்ந்து இந்த சமூக களத்தில் சம உரிமை, சமபங்கு, சாதி, மதம், இனம், பிரிவினைவாதம் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து குரலற்றவரின் குரலாக புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து சமூக களத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமூக களத்தில் பயணிக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு தமிழக மக்கள் சிலிண்டர் சின்னத்தில் வாக்களித்து புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற வைக்க வேண்டிய காலம் இந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23 நீங்கள் அழுத்த வேண்டிய பட்டன் சிலிண்டர் பட்டன் என்பதை நமது கடையர் செய்தி பிரிவு தொடர்ந்து படம் பிடித்து காட்டுகிறது. தமிழ்நாட்டில் இன்னும் பிரசித்தி பெற்ற கோவில்களில் பரம்பரை பூசாரிகளாகவும் அவர்களே பரம்பரை அறங்காவலர்களாகவும் தொடர்ந்து பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறார்கள். எனவே பரம்பரை பூசாரிகளுக்கும் முறையை நீக்கி எல்லா கோவில்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் பூசாரிகளையும் அறங்காவலர்களையும் நியமனம் செய்ய வேண்டும் என்ற முறையை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்லி புதிய தமிழகம் கட்சி தொடர்ந்து சொல்லி வருகிறது. அப்படிப்பட்ட புதிய தமிழகம் கட்சிக்கு மக்கள் ஆதரவாக நிற்க வேண்டிய காலம் இந்த காலம். தமிழக அரசினுடைய மது கொள்கையால் பெரும்பாலான ஆண்கள் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தங்களது உடல் நலத்தையும் இழந்துவிட்டிருக்கிறார்கள். ஆண்டொன்றுக்கு ஒரு வருஷத்துக்கு நேரடியாக 60,000 கோடியும் மறைமுகமாக 60,000 கோடியும் என மொத்தம் 1,20,000 கோடி ரூபாயை ஏழை மக்களின் உழைப்பில் இருந்து இந்த அரசு சுரண்டுகிறது. 2006 முதல் 2010 வரையிலையும் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின், அவரது சகோதரி கனிமொழி மற்றும் கட்சியினர் தமிழகத்தில் மதுவினால் இளம் விதவைகள் அதிகரிப்பதாக முழங்கினார்கள். ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகளில் மது விற்பனை பன்மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். மதுக்கடைகள் ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் வாழும் பகுதிகளிலும் பேருந்து நிலையங்களிலும் தென்னந்தோப்புகளிலும் சாலையோர கடைகள் வீடுகளிலும் என எங்கும் மது எதிலும் மது என்று கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த குடிப்பழக்கத்திற்கு அதிகம் ஆளானவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் உழைக்கும் வர்க்கத்திலும் சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். தினசரி மற்றும் மாத விற்பனையில் உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களின் பங்களிப்பே டாஸ்மார்க் வருமானமாக இருக்கிறது. இதன் காரணமாக இவர்களின் சராசரி வாழ்நாள் மற்றவர்களை விட மிக குறைந்து 40-50 வயதிலேயே
இவருடைய வாழ்நாள் காலம் 40-50 வயதிலே முடிந்து விடுகிறது. பெரியவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என 3வது தலைமுறையும் மது பழக்கத்திற்கு ஆளாக்கியிருக்கிறார்கள். மது, கஞ்சா, பிற போதைப் பொருட்களையும் தாராளமாக அனுமதித்து தமிழ் சமுதாயத்தை திட்டமிட்டே அழிக்க நினைக்கிறார்கள். அவர்கள் தமிழ் சமூகத்தின் விரோதிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இனி ஒருபொழுதும் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. வரக்கூடிய இந்த 2026 தேர்தலில் இந்த 2026 தேர்தலில் மக்கள் முடிவெடுக்க வேண்டும். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த தவறினால் இந்த பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். பூரண மதுவிலக்கு தான் கொண்டு வரக்கூடிய சொல்லக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய அரசியலுக்குத்தான் வலு சேர்க்க வேண்டிய காலம் இந்த 2026. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் செய்து அந்த வரக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி. ஆகையினால் புதிய தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டிய காலம் இந்த 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி சிலிண்டர் சின்னம் என்பதை மக்கள் மறக்கக்கூடாது. அதே நேரத்தில் கனிம வள கொள்ளைகளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், தமிழகத்தில் அங்கு இங்கு என்றும் என்றுமே இல்லாத அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் நடைபெறக்கூடிய கனிம வள கொள்ளைகளை புதிய தமிழக கட்சி ஒன்றுதான் வன்மையாகவும் கண்டிக்கிறது. அதை எதிர்த்து மாநாடு போடுகிறது, அதை போராட்டம் செய்கிறது. குறிப்பாக மணல் குவாரிகளால் வேளாண்மை மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் சூறையாடப்படுகிறது. உடனடியாக அனைத்து குவாரிகளையும் நிறுத்திட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வரக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி. ஆடு மாடுகளை வீட்டு விவசாயமே அளிக்கிறது என்று சொல்கிறார். அதாவது ஆடு மாடுகளை விட்டு விவசாயத்தை அளிக்காதது. அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் சொந்த நிலங்கள் வைத்திருப்பதை அரிது. அதிலும் பல இடங்களில் உள்ள நிலங்களுக்கு உரிய பாசன வசதிகள் மறுக்கப்பட்டு அரசு அதிகாரிகளின் உதவியோடு சாதிய சக்திகளின் அடாவடியில் ஈடுபடுகிறார்கள். குளங்கள் மற்றும் மீன் பாசியும் ஏலமிடுவதிலும் நடைபெறக்கூடிய சாதிய ஒதுக்குகள் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. கமுதி, கடலாடி, திருச்சுழி, காரியாபட்டி, தூத்துக்குடி, வல்லநாடு பகுதிகளில் விவசாய நிலங்களின் ஆடு மாடுகளை மேயவிட்டு பயிர்களை அளிக்கும் செயல்களையும் போன்றவைகள் அதிகமாக செய்கிறார்கள். அதை கண்டித்து வருகிறது புதிய தமிழக கட்சி. அதே நேரத்தில் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, உள்ளாட்சித்துறை, காவல்துறை இணைந்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சுட்டிக்காட்டி பிரச்சனைகளுக்கு, சாதிய சிக்கல்களுக்கு பிரச்சனை தீர்வு காண வேண்டி தொடர்ந்து சமூக களத்தில் பயணிக்கக்கூடிய கட்சி ஒரே கட்சி புதிய தமிழக கட்சி. அப்படிப்பட்ட புதிய தமிழக கட்சிக்கு மக்கள் ஆதரவாக நின்று இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டிய காலம் 2026ஆம் ஆண்டு இந்த ஏப்ரல் 23 சிலிண்டர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்குண்டான போக்குவரத்து வசதியை பற்றி நம்ம சொல்கிறாரு. அதாவது கிராமங்களிலிருந்து விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு செல்ல போதிய சாலை வசதிகள் இல்லாத அவலநிலையை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி. கல்வி மற்றும் வேலை நிமித்தமாக நகரங்களுக்கு செல்பவர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதி இல்லை. அதாவது இறந்த பிறகும் மயானத்திற்கு செல்லக்கூட பாதை இல்லாத நிலை இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாற வேண்டும் சொல்லி புதிய தமிழக கட்சி சொல்லுகிறது. அதே நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். தொடர்ந்து மக்களின் குரலாகவே புதிய தமிழக கட்சி இருந்து வருகிறது. அதாவது அனைவருக்கும் வீட்டுமனை மற்றும் வேலை வாய்ப்புகள் வேண்டுமென்று புதிய தமிழக கட்சி தான் சொல்கிறது. அன்றைய காலகட்டத்தில் வெள்ளை அறிக்கையின் மூலம் பல அரசு அதிகாரிகளை பணியமர்த்திய பங்கு புதிய தமிழக கட்சிக்கு இருக்கிறது என்பதை இந்த கடையர் செய்தி பிரிவின் மூலம் பொதுமக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கடமையாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு இன்னும் 3 சென்ட் வீட்டு மனையையும் வீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பும் இல்லாத நிலை நீடித்து வருகிறது. இது குறித்து தொடர்ந்து புதிய தமிழக கட்சி தான் அந்த மக்களினுடைய குரலாக இருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து வளங்களிலும் அனைவரும் சம உரிமையும் சம பங்கும் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வரக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி. நில அபகரிப்பை தடுக்க வேண்டும், நில பகிர்வு வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சி புதிய தமிழக கட்சி. ஆகையினால் இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு சிலிண்டர் சின்னத்திலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும், தமிழகத்தை காத்திட வேண்டும், தமிழகம் தலை சிறந்த விளங்க வேண்டும் என்று சொன்னால் புதிய தமிழக கட்சி 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு அனைத்து சமுதாய மக்களும் ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து
பிரிவினவாத சக்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வேற்றுமையில் ஒற்றுமை, அனைவரும் சமம், ஈக்குவல் அண்ட் ஈக்குவாலிட்டி, மண்ணுரிமை, வாழ்வுரிமை, மக்கள் உரிமை என்று ஜனநாயக ரீதியாக நாம் ஜனநாயக திருவிழாவை கொண்டாடுவோம். இந்த ஜனநாயக திருவிழாவில் புதிய தமிழகம் கட்சி, ஜனநாயகத்தின் குரலாக இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு மக்கள் வாக்களித்து புதிய தமிழகம் கட்சியை வெற்றி பெற வைத்து, புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம் தமிழகத்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த காணொளியில். வணக்கம்.